இப்போது நம்ம 6வது அத்தியாயத்துல இருக்கிற தியான யோகத்தை பார்க்க போறோம். தியானம் எப்படி பண்ணணும்? பகவான் வந்து எப்படி அமரணும்? எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும்? எல்லாத்தையும் பகவான் அங்கே சொல்றாரு. அதுக்கு முன்னாடி மனதை எப்படி நம்ம பண்படுத்திக்கணும்? ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? நம்ம கொஞ்சம் ரெடி ஆனா தானே எதுவுமே செய்ய முடியும். அதுக்காக முதல் ஸ்லோகத்திலே அநாஷ்டித கர்மஃபலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னி ந சாக்கிரியஹ. சாக்கிரியன்னு நீங்க இதுனே சா வந்து நெடில் ஆகுது. சன்னா அண்டுன்னு தான் அர்த்தம். நிறைய இடத்துல அந்த சா வரும் இந்த நம்ம பகவத்கீதையில. சனா அண்ட் மேலும் என்றதுக்காக வருது. ஏன் அது ஆ என்ற ஒரு எழுத்து அங்கே மறைஞ்சிருக்கு. அக்கிரியக ச அக்கிரியக. ஒரு காரியமும் செய்யாம யாராலையும் இருக்க முடியாது. சன்னியாசியா இருந்தாலும் அவனுடைய பாடி மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். அவனும் சாப்பிடணும், அவரும் சாப்பிடணும், சுத்தப்படுத்திக்கணும், அவர் இருக்கிற இடம் நல்லா வச்சுக்கணும். அதனால அக்னின்றது ஒரு எனர்ஜி. நம்ம கிட்ட எனர்ஜியை வந்து சும்மா அப்படியே வேஸ்ட் பண்ண முடியாது. வேஸ்ட் பண்ணாலும் தகாத காரியம் செய்ய தூண்டிடுமா. அதனால இருக்கிற எனர்ஜியை நம்ம கரெக்டு நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும். தான் கொஞ்சம் வயசானவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது காரியம் செஞ்சுட்டே இருப்பாங்க, இல்லை நடப்பாங்க. ஏன் செய்யறாங்க? ஏன்னா அந்த அக்னி என்ற ஒரு சக்தி நம்ம கிட்ட எல்லாட்டையுமே இருக்கு. அதுல இதை வந்து வெறும் கடமேசன்னு சொல்லல, அநாஷித்த கர்மபலம். கர்மபலம் என்ன நமக்கு தெரியும். எந்த காரியம் செஞ்சாலும் அதை சார்ந்து அது வந்து என்ன எனக்கு பயன் கிடைக்கும், இது செஞ்சா என்ன பயன் கிடைக்கும், இதை படிச்சா என்ன கிடைக்கும், என்கிட்ட கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. முதல்ல படிச்ச பிறகு ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் படிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும். நான் வந்து சொல்லவே வேண்டியதில்லை என்னெல்லாம் சொல்வேன் நான். ஆனாலும் சொல்வேன். உச்சரிப்பும் முதல்ல சரியா இருக்கும். பல கவலைகள் நமக்கு இருக்கும். எல்லாருக்குமே கவலைங்கிறது இருக்கும். யாருக்கு தான் இல்லாம இருக்கு இல்லையா? அதுல இருந்து நீங்க கொஞ்சம் வெளி வரணும் இல்லையா? ஆமா ஆமா, எனக்கு நிறைய கவலை இருக்கு. என் ஹஸ்பண்ட் போய் 6 மாசம் தான் இருக்குன்னு எல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நாள் வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனா இப்போ வந்து நானும் கலகலப்பாயிட்டேன். எல்லாரை போலயும் நான் வந்து தைரியமா இருக்கேன். என்ன சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்கிறது இல்லையா? அதனால கர்மபலன் நீ ஒன்னும் எதிர்பார்த்து எதுவும் செய்யாத, தானாகவே அது அமையும். காரியம் கர்ம கரோதி யக. யகனா எவன் ஒருவன் என்றுதான். பிறகு ச என்கிறது அவன் என்றுதான் முடியும் எப்பவுமே. அந்த மாதிரி அதான் நீ யார் வரை இந்த மாதிரி கர்மபலனை சாராது செய்கின்றானோ அவன் சன்னியாசியாவே இருக்கட்டும், கர்மயோகியா இருக்கட்டும், ஆனாலும் என்ன அந்த ஒரு நல்ல விளைவுகள் இருக்கும். அது வந்து நாம யோசிக்க வேண்டியதில்லை, பகவானுக்கு தெரியும். கர்ம பல தாத்தா. தாத்தான கொடுப்பவர். கர்ம பலனை கொடுப்பவர் யாருன்னா பகவான் தான். கர்மங்கள் செய்யத்தான் நமக்கு உரிமை இருக்கு. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேதுர் பூஹு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. எந்த காரியமே செய்யாம இருந்துடாத. அதுல வந்து செய்யாம இருக்கிற சோம்பேறிகள் ஆயிட்டானா அதுலயே இருப்பாங்க. கை கால் நல்லா இருக்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் பிச்சை எடுப்போம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சரி எடுக்கலாம். ஆனா எப்பவுமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்களே, அது தவறு இல்லையா? அதனால என்ன, நம்ம நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக நமக்கு நல்ல எந்திரம் மாதிரி உடம்பு இருக்கு. அந்த எந்திரம் வந்து அங்கங்கே பழுது ஆகும், ரிப்பேர் பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுதான். அதனால காரியம் கர்ம கரோதி, செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். கர்ம பலனை சார்ந்து செய்யக்கூடாது. அதே நோக்கமா வச்சுக்கூடாது. மா கர்ம பல ஹேத்துர் பூஹு. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், கிடைக்க வேண்டிய கிடைச்சுதான் தீரும். அது கிடைக்காம போகாது. அது புண்ணியமும் பாவமும் நான் எண்ணி பார்க்க முடியாது. பகவானுக்கு தெரியும் நான் என்ன புண்ணிய காரியம் செஞ்சேன், என்ன பாவ காரியங்கள் செஞ்சேன். அந்த தராசு பிடிக்கிறது பகவான் தான். நமக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன சொல்றாரு, யாரு ஒருத்தர் வந்து ஒரு சன்னியாசி மாதிரி சொல்லிக்கிறாரோ அவருக்கு நிறைய கனவுகள் இருக்கக்கூடாது, இமேஜினேஷன் இருக்கக்கூடாது, நினைப்புகளும் நிறைய இருக்கக்கூடாது. சர்வ சங்கல்ப சந்நியாசி யோகாரூட சதோச்சத்தை. யோகா ரூடன்னா என்ன? யோகத்தில் நிலைத்து நிற்பவன் எப்படி இருப்பாரா? ஒரு சிந்தனைகள் இல்லை. நான் இப்படி ஆகணும், இதை அடையணும், இந்த பொருளை அடையணும் என்ன நம்ம ஏன் வச்சுதானே சம்பாதிப்போம், ஏதாவது வாங்குவோம். அதெல்லாம் அவருக்கு இல்லை. அப்போ வாங்க வேண்டிய ஒரு அவசியம் வரும்போது வாங்கிக்குவார்.
அவ்வளவுதான். வாங்க அவங்களும் இருக்க முடியாது இல்லையா? பேசிக் நீட்ஸ் அடிப்படை தேவைகள் எப்பவுமே நம்ம பண்ணித்தான் ஆகணும். அது அது தவறு இல்ல. வேற பெரிய பெரிய ஆசையெல்லாம் வச்சுடுறோம். வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த மாரி வேண்டாததெல்லாம் அடையணும்னு சிலர் நினைக்கிறாங்களே, அதுதான் தவறாகிறது என்கிறது இருக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்ம நிலைக்கு போங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்து நேரத்துல நெறைய காரியம் நல்ல நல்ல காரியங்கள் செய்யணும். ஆருருச்சோர்மனே யோகம் கர்ம காரணம் உச்சத்தை. கர்ம செயல்கள் செய்யுங்கோ. யோகாரூட தஸ்ய அவர் என்ன செய்யணும்? ஷம காரணம் உச்சத்தை. மைண்ட் கண்ட்ரோல் இருக்கணும். நீங்க விஸ்வாமித்திரர் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? மேலே வந்த பிறகு அவர் துறவியாக இருந்து என்ன பிரயோஜனம் பாருங்க. அந்த ஆசையினால மயங்கிட்டாரு என்கிறதெல்லாம் நம்ம பாவமா அது நமக்கே நமக்கு இறக்கப்பட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செயல் நடந்து போச்சே என்றது. ஆனாலும் அதுலயே அவர் பாடம் கத்துக்கினாரு. பின்னே நல்ல துறவியானாரு. பிரம்ம ரிஷியே ஆயிட்டாரு. அந்த உறுதி இருக்கணும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லதே வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். பாரதியார் கூட இதுல சொல்றாரு, மனதில் உறுதி இருக்கணும். அப்படி எடுத்துக்கு வந்தா சன்னியாசி ஆக முடியும். யோகா ரூடன் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம அட்லீஸ்ட் ஆருருட்சவா இருக்கோம். ஆருருட்சன்னா நமக்கு ட்ரை பண்றோம். முயற்சியில இருக்கோம். ஒரு யோகி ஆகணும் என்ற முயற்சி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எல்லாரும் கீதை படிச்ச உடனே கொஞ்சமாவது அந்த எண்ணம் வந்துருது. கொஞ்சம் யோகி ஆகணும்ங்கிறது. அப்புறம் பகவானே இன்னும் ஒரு வழி காமிக்கிறார். உத்தரேதாத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹ. இந்த ஆத்மாவை நீ கவனிக்கல, அதை பத்தி அலட்சியப்படுத்த அவசாதையேத்தெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. என்ன கீழா நம்ம நினைச்சிட்டு அதை நினைக்கவும் இல்லை, அதை பற்றி புரிஞ்சுக்கவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது ரிப்புவா மாறிடும், எனிமையா இருந்துடுமா, பகைவன் ஆயிடுமா. அதனால பந்துவா இருக்கணும். எனக்கு ஒரு பந்து எனக்கு வேணும், ஒரு கம்பெனி வேணும், ஒரு ஃப்ரெண்டு வேணும் நம்ம நினைக்க மாட்டோம். அதுதான் ஆத்மா எப்போ உனக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கும். எப்போ நீ அப்லிஃப்ட் பண்ணணும் ஆத்மாவையே. ஒரு ஒரு பெரிய பிரதானமான ஒரு செல்வமா நம்ம இருக்குது ஆல்ரெடி. அது ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணலைன்னா தான் அது ரிப்புவா மாறும். ரிப்பு என்ன? எனிமி, பகைவன் ஆயிடும். அதனால நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கு இல்லையா? எத்தனையோ விஷயத்துல நம்ம ஜாக்கிரதை இருந்தா தான் நல்ல விஷயங்கள் செய்ய முடிகிறது. ஏன் பகவத்கீதை எல்லாருக்கும் போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். இது பெரிய செல்வம். இது குடுக்க குடுக்க வளருமே ஒழிய ஒண்ணும் குறையாது. நான் சிலருக்கு சொல்வேன், தானம் குடுக்கறனால உங்களுக்கு வர வேண்டிய நோய்கள் செலவு எல்லாம் குறையும். நோய்களே கொஞ்சம் அதிகம் வராது. இன்னும் பல நமக்கு அறியாமலே நல்ல செயல்கள் நடக்கும் வீட்டுல. இதெல்லாம் தானா அமையும். அதனால என்ன கொஞ்சம் தானம் நமக்கு ரொம்ப எல்லாத்தையும் அள்ளி கொடுக்க சொல்லல இல்லையா? ஏதோ ஷேர் பண்ணிங்க. என்கிட்ட இவ்வளவு இருக்கு, கொஞ்சமாவது 0.5% என்ன சொல்லுவாங்க. என்கிட்ட ஒரு 10,000 இருக்குன்னா 5% என்ன ஆயிரப்போது? ஒரு 500 ரூபாய் தானே. அவர் 10,000 ஒரு 500 ரூபாய் என்னால கொடுக்க முடியாதா? அப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கணும் இல்லையா? அப்படி நினைச்சு பார்க்க தான் நமக்கு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் பணமா எடுத்து வச்சு சிலர் லட்சமா கூட கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படிம்மா லட்சம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேட்டா, நான் சம்பாதிக்கிறேன், நான் எடுத்து வச்சேன், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க நல்ல விஷயத்துக்கு இந்த கொரோனா பீரியட்ல சம்பளம் இல்லாம எத்தனை டீச்சர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு. அது லட்சம் லட்சமா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நல்ல பாராட்டு எல்லா பகவத்கீதா, கீதாலய என்ற பேர்ல இருக்கிற எல்லா அங்கத்தினர்களும் அங்கே எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் சேர்ந்து 12 லட்சம் அங்கே அப்போ கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னும் என்ன யாரு லீடரா இருக்காங்களோ அவங்களே கலெக்ட் பண்ண வச்சு அவங்களே கொடுக்குறாங்க. அவங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அதுக்கு ஒரு மனசு பக்குவம் இருந்தா தான் செய்ய முடியும். மனசு பக்குவம் எப்படி அடையும்? அதுக்கும் என்ன பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய என்ன சொல்றாரு? அதாவது ஒரு பந்து எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஒரு தெய்வீகம் இல்ல, ஒரு பந்துவா இருக்கு. பந்து என்ன சொன்னா ஒரு கம்பெனி எனக்கு கிடைச்சிருக்கு. சீதோஷ்ண சுக துக்கேஷு என்ன சொல்றாரு? எதுவா வந்தாலும் சரி, ஒரு சீதம் அல்லது உஷ்ணம் மாறி மாறியே வரும். சுகம் துக்கம் மாறி மாறி வரும். எல்லாத்தையுமே ஒன்னா சமநிலையில் நினைக்கிறவன் என்ன செய்வான்?
அவனுக்கு தான் பக்குவம் அடையிறது. அது பக்குவம் அடையிறதுக்கு ஒண்ணும் ரொம்ப ஈஸி கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும். எனக்கு வந்து துக்கம் வந்துருச்சுன்னா, ஒரு மூலையில போய் உட்கார்ந்துர்றது. இல்ல இன்பம் வந்துச்சுன்னா ஒரேடியா குதிக்கிறது. இல்ல பெரிய பெரிய பார்ட்டி வைப்பாங்க. இப்ப கூட என்ன மதுரையில பெரிய பார்ட்டி வைக்கிறோம். உங்களுக்கு 75 வயசு பூர்த்தியாச்சுன்னாங்க. இல்லம்மா ஒரு கோவில்ல ஒரு பாராயணம் வைங்க. எல்லாருக்குமே வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ட்ரீட் குடுங்க. ஒரு சாப்பாடு நல்லதா அமைச்சு குடுங்கன்னு. எல்லாம் செஞ்சாங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வழிகாட்டணும். என்ன நமக்கு அவங்க செஞ்சதே அது வந்து என்ன மெக்கானிக்கலா இருக்கு. தமஸ் தான் அது. மெக்கானிக்கலா போறதெல்லாம் கொஞ்சம் கீழ்நிலை. இவங்க எல்லாமே இப்படித்தானே செய்றாங்க. கேக் வெட்டுறாங்கல்ல. அதெல்லாம் செய்யட்டும். ஆனா நமக்கு வேணாம். அது தேவையில்ல. என்ன ஒரு சின்ன நேரம், சின்ன நேரத்துல அது வந்து இந்த இவ்ளோ பெரிய செலவு பண்றது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நெறைய பேருக்கு என்ன கொஞ்சம் சாதாரண சாப்பாடு என்று சொல்லும்போது, அது எவ்வளவு நன்மை குடுக்குது. பசி ஆறுது. நல்லா சாப்பிட்டோம் என்ற சாப்பிட்ட பிறகு எனக்கு எனர்ஜி குடுக்குது என்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிட்டேன், நேரா நேரத்துக்கு சாப்பிட்டேன்னு சொல்றது ஒண்ணும் முக்கியம் இல்ல. இல்லையா? பசி எடுத்து சாப்பிடணும். எடுத்து சாப்பிட்ட பிறகு எனக்கு இது வந்து உடம்புக்கு எனக்கு நல்ல ஒரு சக்தி குடுக்கும். சீக்கிரத்துல செரிக்கணும். நான் வந்து சொல்வேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க கொஞ்சம் ஜீரணம் ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்வேன். அதனால எனக்கு தெரியாமயே சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டத நிறுத்திட்டாங்க. அமெரிக்காவிலேயே நிறுத்தியிருக்காங்கன்னா பாருங்களேன். இங்கேயும் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு குடும்பத்துக்கு ஆக்கியெல்லாம் கூட குடுக்குறாங்க. ஏன்பா அவங்க குடும்பத்தினருக்கு கூட அந்த இத பார்த்து கொஞ்சம் ம மெ இறங்குது. அவங்க ரொம்ப கேட்கறதில்ல மொத்தம் அடிக்கடி செய்றது என்ன, 1 மாசத்துக்கு ஒரு தடவ இப்படியெல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா, நமக்கு ஃபேட் தேவையில்லைங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ குறைக்கலாம். என்கிறது தான் அந்த மாரி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் அந்த வாழ்க்கை முறையில எப்படி அப்ளை பண்றது கேட்பாங்க. இதை தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. பிறகு சாதுஷ்வபி ச பாபேஷு சம புத்திர் விசிஷ்யதே. அவன் சாதுவா நல்லவனா இருந்தாலும் சரி, பிறகு என்ன பாபம் செஞ்சவன பாவியா தெரியுது. ரொம்ப கொலையெல்லாம் கூட பண்ணியிருக்கான். ஆனா அவன்கிட்ட தெய்வீகம் இருக்கு. அவனுக்கு தெரியல. எனக்கு தெரியுதுல்ல. அப்போ அதுக்காகவே அவன நம்ம மதிப்பு குடுத்தா, அவனும் கொஞ்சம் முன்னேற முடியும். இப்போ நீங்க கிரண் பேடி எல்லாம் பத்தி பேசியிருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்துல அவங்க ஜெயிலரா இருக்கும்போது, அங்கே இருக்கின்ற நல்ல குற்றங்கள் செஞ்சவங்க தான் ஜெயிலுக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நெறைய சொல்லிக் குடுத்து நல்லவங்களா ஆக்கி வெளிய அனுப்பியிருக்காங்க. அங்கேயே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, வேலை செய்ய வச்சு, கூலிகள் குடுத்து, அப்போ அவங்க ஜெயில்ல இருக்கும்போது சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. இது எல்லாம் எப்படி முடிஞ்சது? என்ன என்ன பா பாவிகளா இருந்தாங்க தான். ஆனாலும் அவனுடைய பாவம் அவன் பாவம் செஞ்சேன் என்ற ஒரு எண்ணம் போயிறணும். அந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னா, அதுதானே சிறந்தது. அதனால சமமா நினைக்கணும்ங்கிறது 5வது அத்தியாயத்திலும் சொல்றாரு, 6வது அத்தியாயத்திலும் சொல்றாரு. அப்புறம் எப்படி உட்காரணும்னு சொல்றாரு. நம்ம நாத்தி, நீச்சம், நாத்தி அதாவது ரொம்ப உயர இடத்துல போய் உட்கார்ந்து செய்யணும்னு பார்க்காதீங்க. அதே நேரத்துல என்ன வெறும் தரையில உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டாம். அதான் அந்த மாந்தோல்ன்னு போயிருக்கும். நம்ம இந்த காலத்துல மாந்தோல் கிடைக்க போறதில்ல. நமக்கு ஏதோ ஒரு துணி, வெள்ளை துணின்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. அத போட்டுக்கங்க. காலு கீழ கூட ஏதாவது ஒண்ணு இருக்கணும். வெறும் தரையில கால் வைக்க வேணாம் சொல்லுவாங்க. என்ன தியானம்ங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதனால ஒரு மதிப்போட செய்யணும். மதிப்பான ஒரு சுத்தமான அ சுஷௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனः நாத்யுச்ரிதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம். இந்த குஷ என்றது ஒரு புல்லு. தர்பை புல்லு. தர்பை புல்லு நெறைய இடத்துல கிடைக்குது. தர்பை புல் பாயெல்லாம் இப்ப விக்கிறாங்க. தர்பை புல்ல பல விஷயங்கள் இப்போ செய்றாங்க. எனக்கு படுக்கவே தர்பை புல் பாய வாங்கி குடுத்துருக்காங்க ஒரு அம்மா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி அவங்களுக்கு யோசனை போகுதுன்னு தோணும். இல்ல உட்கார்றதுக்கு ஒருத்தவங்க வாங்கி குடுத்தாங்க. அது பரவால்ல. ஆனா படுக்கிறது பெரிய பாயே தர்பை புல்லால செஞ்சதுன்னு சொல்லி, அத காய வச்சு செய்றது தான். அது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஆனால் நல்லாவே இருந்தது. எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே வரல. இப்போ அதுலயும் ஏதோ சின்ன பூச்சி வந்த மாரி இருந்ததுக்கு நான் எடுத்து போட்டேன். ஆனாலும் என்ன இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, நம்ம நல்ல சுத்தமாக வச்சுக்கணும். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாபிய தான் அவர் சொல்றாரு. உட்கார்றது நிமிர்ந்து உட்காரணும். சமம் காய சிரோ கிரீவம். கிரீவம் என்ன கழுத்து. காயன்னா உடம்பு. சிரன்னா உங்களுக்கு தெரியும். சிரஸ் இந்த தலை. இந்த 3மே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். என்கிற மாரி உட்கார சொல்வேன் நானு. அதனால எனக்கும் உட்கார்ந்து, உட்கார்ந்து எனக்கும் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. கொஞ்சம் கூன் போடுறது எல்லாம் கொஞ்சம் குறையிறது. இதெல்லாம் வந்து காலையில 6:30 மணிக்கு எத்தன பேர் செய்றாங்க டாக்டர்.
நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்டர் புஷ்பலதாங்கிறவங்க தவறாமே வருவாங்க. டாக்டர் மீனலோச்சனி வருவாங்க. டாக்டர் இந்திரா. சிலருக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் நிறைய வேலை இருக்குன்னா வரமாட்டாங்க. மத்தபடி இவங்களுக்கெல்லாம் எப்படி வர முடியறதுன்னா, இதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்குதும்மா. என்னன்னா, நான் வந்து கிளாஸ் எடுத்து பழக்கம்னால, என்னெல்லாம் சொல்றேன்னு நெனச்சுக்க வேண்டாம். எல்லாருக்குமே இது வந்து பயன்படக்கூடியது. தியானம்ங்கிறது தாரயன்ன சலம் ஸ்திரஹ சம்பிரேட்ச நாசிகாகிரம் நாசிகான்னா அந்த மூக்கு நுனியில மட்டும் உங்க உங்க மூக்கு நுனிய மட்டும் பார்க்குற மாரி கண்ண வந்து இறுக்கமா மூடாம லேசா மூடுங்க. எல்லா தியானத்திலயும் சொல்லுவாங்க. ரொம்ப என்ன இறுக்கமா மூட வேண்டாம். கொஞ்சம் என்ன அந்த நாசிகாகிரம் சொன்னா நுனி கிரம் என்ன சொல்றது? நாசிகாகிரம். அ சொ இது இதே அப்பதான் நம்ம வந்து இப்படி இப்படிலாம் திரும்ப மாட்டோம். அதுக்காகத்தான் இந்த மாரி அது சொல்றாரு பகவான். ஓகே. அப்படி சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுறது விஷயம் கூட சொல்றாங்க. இதெல்லாம் இஸ்கான்ல எல்லாம் எப்படி பண்றாங்க? டயபெட்டிக்காக கூட பகவான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசுன்னெல்லாம் அத வந்து அந்த பகவத்கீதை ஸ்லோகங்கள் எடுத்து காமிக்கிறாங்க. யுக்தாஹார விஹாரஸ்ய சொன்னா என்ன? அதான் ஆகாரமும் என்ன ஒரு சமநிலையில் இருக்கணும். சும்மா சாப்பிடாமயே இருந்துறக்கூடாது. அதே இது நிறைய சாப்பிடக்கூடாது. தூங்குறது கூட நிறைய தூங்காத. அதே நேரத்துல விழிச்சும் இருக்காதே. காரியங்கள் நிறைய செய்யறதுக்கு இருக்கு. அதனால ரஜஸ் மாரி ஒர்க்ஹாலிக்ன்னு சொல்லுவாங்க. ஒர்க்ஹாலிக்ன்னா எப்பவுமே ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம வீட்ல இருக்கவங்களே விட மாட்டாங்க. என்ன சும்மா உட்கார்ந்துருக்க? நீ இத செய், அது செய்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாரியும் இருக்க வேண்டாம். என்ன எல்லாமே ஒரு சமநிலை, ஒரு நடுநிலை இருக்கணும். யதா தீபோ நிவாதஸ்தஹ நீங்கதே சோபமா ஸ்மிருதா என்ன சொல்றாரு? அது எப்படின்னா, காற்று இல்லாத இடத்துல ஒரு விளக்கு எரியுதுன்னா, அசையாம இருக்கும். அந்த மாரி நம்ம மனசு வந்து ஸ்திரமா இருக்கணும். இவங்க இத சொல்லிட்டாங்க, அதனால அத செய்யணும். இவங்க அத சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜாதகம் பார்ப்பாங்க சிலர். ஜாதகத்துல இப்படி சொல்லிட்டாங்க, இத நிவர்த்தி பண்ணி, அத நிவர்த்தி பண்ணும். பகவானுடைய அருள் அனுகிரகம் இருந்தா, எந்த ஜாதகம் ஒண்ணும் செஞ்சிராது. எந்த கிரகமும் ஒண்ணும் செஞ்சிராது. ஏன்னா எல்லாமே பகவான் தான். எல்லாம் அந்த நம்பிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சுட்டே வந்துரணும். இருந்தது. எல்லாருக்குமே இருக்கும். ஆனாலும் என்ன பகவான் அருள் இருந்தா எல்லாமே நம்மை கெட்டதெல்லாம் அணுகாது. நம்ம கர்ம வினைகள் படி கெட்டதும் வரும், நல்லதும் வரும். இத நான் அனுபவிக்கணும். இத முடிச்சுட்டு போணும். இந்த பாவத்தை நான் இந்த மாரியா முடிச்சுட்டு போணும்னு இருக்கும். அதனால வரத்தான் செய்யுது. இல்லன்னு சொல்ல முடியல. இல்லையா? பகவான் ரமண மகர்ஷி கூட இந்த கேன்சர் வந்திருக்கு. புற்றுநோய். அவருக்கு ஆப்ரேஷன்லாம் அவரு வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சொன்னா கூட, இந்த சிஷ்யர்கள் விடல. ஆப்ரேஷன் செய்யும்போது அவருக்கு அனஸ்தீசியா கூட குடுக்கல. ரத்தமா கொட்டுறது, அவரு முகம் ஒரே மாரி சாந்தமா இருக்கு. ஊன்னு நம்ம கத்துருவோம். அனஸ்தீசியா வேணான்னு சொல்லிட்டாராம். அதனால அவருக்கு டாக்டருக்கு கண்ணுல தண்ணி வருதாம். இவ்வளவு ரத்தம் கொட்டுறது, அவரு என்ன அப்படியே இருக்காரு. அவ்வளவு சாந்தமா எல்லாத்துக்கும் அ ஒண்ணுமே சொல்லாம கண்ண திறந்தின்னு என்ன ஒண்ணுமே அவருக்கு ரியாக்ஷனே இல்லன்னா, அவர் ஆத்ம நிலையில இருக்காரு. இந்த உடம்பு என்னுடைய உடம்பு இல்ல. ஏன்னா ஆத்மா தான் நான். இது உடம்பு நான் இல்லைன்னு நினைக்கிறாரு. உடம்பு நான் இல்லை. அ அனாத்மா அது. உடம்பு அனாத்மா. வரும் போகும். நம்ம டியூட்டி என்ன சரிப்படுத்தணும். அவ்வளோதான். சரிப்படுத்துறது டியூட்டி தான். அந்த கடமை செஞ்சு தான் ஆகணும். செய்யாம இருக்க முடியாது. ஆனா அது அது கூட அவருக்கு தேவையில்லைன்னு சொல்லிறாரு. அந்த அளவுக்கு ஒரு என்ன என்ன சொல்றது? ஒரு முதிர்ச்சி நிலை. அந்த பக்குவம் அடைஞ்சு போச்சு. அதனால தான் இதெல்லாம் பெரிய துக்கம் வந்தா கூட நம்மை வந்து வெளியில நம்ம அழுவோம். ஏன்னா அழாம இருக்க முடியாது. ரொம்ப உற்றார் உறவினர்கள்னா எப்படி நம்ம அழலாம். ஆனா மனசு வந்து சமநிலையிலே இருக்கணும். என்ன இதனால இந்த நஷ்டமாயிடும், இல்ல கஷ்டமாயிடும். அதெல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன சொல்றது? சர்வைவிங் கெப்பாசிட்டி இருக்கு. எப்படியாவது எந்த சூழ்நிலையும் வாழ்ந்து தானே ஆகணும். அப்போ என்ன கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். என்ன சரியா காரியங்கள் செய்யாத மாரி இருக்கும். ஆனா பின்னே நம்ம தொடர்ந்து செஞ்சு தான் தீருவோம். இன்னும் நல்லா செய்யலாம். இல்லையா? அந்த திறமை சில நேரத்துல ஒளிஞ்சு இருக்கும். அது வெளிப்படும். இதெல்லாம் இருக்குது. அதனால எதுக்குமே குருநாபி விசாலியத்தை சொல்றது. அதாவது கொஞ்சம் கூட பெரிய துன்பம் வந்தா கூட அவங்க வந்து அசைஞ்சு குடுக்க மாட்டாங்க. துக்க சம்யோக வியோகம்
என்ன சொல்றாரு, யோகம் யோக சங்கீதம்னு சொல்றாரு. யோகாவுடைய சங்கீதம் என்ன, அதனுடைய இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரொம்ப துக்கம் வர்றத கூட ஏன்னா நம்ம அதுல இருந்து விலகிடுவோம். வியோகம்ன்றது விலகிக்கணும். சம்யோகம் என்ன, கூடி இருக்குது. துக்கத்திலே நீ இருந்தா என்ன ஆகப் போறது? ஒண்ணுமே ஆகப் போறது இல்ல. இல்லையா? நம்ம மத்தவங்களுக்கும் துக்கத்தை தான் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். இல்லையா? இன்பத்தை ஷேர் பண்ணிக்கணும் இல்ல ஒழிய, நான் மேக்ஸிமம் மக்கள் ஏன்னா நிறைய மக்களுக்கு நம்ம சந்தோஷம் கொடுக்கணும். நிறைய இடத்துல கொடுக்கணும் சந்தோஷம். பிறகு நிறைய நேரத்திலயும் சந்தோஷம் கொடுக்கணும்ங்கிறது தான் மேக்ஸிமம் பீப்புள், மேக்ஸிமம் டைம், மேக்ஸிமம் பிளேசஸ். எங்கே போனாலும் சந்தோஷம் தான் பெருகிக்கிட்டே இருக்கணுமே ஒழிய, ஏன்னா துக்கத்துல என்ன நம்மளுடைய துக்கத்தை பகிர்ந்துக்க கூடாது. நான் துரியோதனை பத்தி கூட முதல்ல சொன்னேன் இல்லையா? அது எனக்காக உயிர் விட இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் மத்தவங்களுக்கு நல்லதை பகிர்ந்துக்கணுமே ஒழிய, எனக்கே எல்லாம் வேணும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அது வந்து ரொம்ப அகங்காரத்தை வளர்த்துருது. அது வான் பண்ணதான் ஃபர்ஸ்ட் சாப்டர் முக்கியம் இல்லை சொல்லுவாங்க. நிறைய இருக்கு அதுலயே படிச்சுக்கிறதுக்கு. இல்லையா? பற்றுக்கள்னால கண்ணில தண்ணி வருது. ஒரு பெரிய வீரனுக்கு என்ன அது நல்லதா? நிறைய லாஜிக் எல்லாம் பேசுறாரு. ஆனாலும் அந்த நேரத்துல அது உகந்தது அல்ல. யாரு அவங்க அப்பா போயிட்டா, யாரு பிண்டம் வைக்கிறது, பிண்டோதக கிரியாக எல்லாம் அவர் சொல்வாரு. நல்ல நீர் வைக்கணும், எள்ளு தண்ணி ஊத்தணும், இதெல்லாம் இருக்குதான். ஆனா யாரும் எல்லாம் போயிடுவாங்களே, எத்தனை வீரர்கள் போனா, இதெல்லாம் வந்து லாஜிக், நல்ல விஷயம்தான் அவர் பேசுறதெல்லாம். ஆனாலும் கடமையை செய்யாம இருக்கக்கூடாதுன்னு தான் பகவான் கொண்டாடுறாரு. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது வந்து எப்பவுமே எந்த இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டா மட்டும் போதாது, நம்ம ஃபாலோ பண்ணணும் தான். அதுக்காக தான் அந்த அத்தியாயம் 6வது அத்தியாயம் வந்து ரஜஸ் குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சாந்த ரஜசம் என்ன சொல்றாரு, ரஜஸ் குறைச்சிக்கிட்டு பிரம்ம பூய், அதாவது இந்த பகவான் மாதிரி நம்ம மாறணும்னா எல்லா இடத்துலயும் ஆத்மா இருக்கு என்ன பார்க்கணும். பகவான் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்னு பிரணஷத்தின்னு கூட சொல்றாரு. அவங்க வந்து கொஞ்சம் கூட வீண் போக மாட்டாங்க. அவ்வளவு பயன்கள் உண்டு ஆத்ம நிலையில இருக்கிறவங்களுக்கு. பகவான் கிட்ட இருக்கிற ஆத்மா தான் இவங்க கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிறது தான் அவங்க கிட்ட இருக்குங்கிறது நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். மனத்தை பத்தி ரொம்ப பேசுறாங்க அதுல. என்ன, அதாவது இப்போ பிளேன்ல நான் போறேன்னா அப்பப்போ ஆடும். அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, டர்புலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் சொல்றாரு. அண்ணா எனக்கு வந்து மனசு வந்து சரியாவே இல்ல. மேலும் கீழுமா போகுதுன்னா என்னது, நம்ம இப்ப என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷன் இதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி நிலையில இருக்க மனசை வந்து என்ன பகவான் சொல்ல, ஆமா இப்படித்தான் இருக்கும். அவர் வழியில தந்திரவாதி நம்முடைய பகவான் இல்லையா? ஆமா அப்படித்தான்ப்பா இருக்கும். ஆனாலும் நீ அபியாசம் பண்ணு என்ன சொல்றாரு. அந்த அபியாசத்தினால நீ பெறுவாய். வைராகியம் இருக்குன்னு சொல்றாரு. வைராகியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வைராகியம் என்கிறது என்ன? அதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஆட்படக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு காஃபியோ, ஒரு டீயோ சாப்பிடுறேன். அதுக்காக 4 கப்பு சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? இல்லையா? அதனால நம்ம வயப்படக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். அதுதான் அடிக்கடி சொல்றாரு. அசம்யதாத்மனான்னு சொல்றது. நம்ம கொஞ்சம் எத்தனாலே ட்ரை அண்ட் ட்ரை. அப்படின்னா என்ன? அதாவது முயற்சிக்கு மேல விடாமுயற்சி பண்ணணும். அப்போதான் நமக்கு அந்த ஒரு நல்ல நிலை கிடைக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்க முடியும். அது வந்து விடாமுயற்சினால இவ்வளவு செஞ்சுட்டும் அவன யோகத்துல இன்னும் சரியா வரல. ஏதாவது வீட்டு சூழ்நிலை சரியா இல்ல. அல்லது அவனுக்கு வந்து அதுல ஈடுபாடு கொஞ்சம் குறைஞ்சிருது. நல்லா படிச்சுட்டே தான் இருந்தாரு. பகவத்கீதை நல்லா சொல்வாரு. எல்லாருக்கும் நல்லது செய்வார். ஆனா திடீர்னு முடியல. அந்த சூழ்நிலை வருது. அப்போ அவன் செஞ்ச யோகா எல்லாம் வீணா போயிடுமா? என்ன சொல்றார்? சின்னா பிரமிவ நஷ்யதி. அப்படி என்ன, அந்த அந்த பாசிங் கிளவுட் இருக்கு இல்லையா? நல்ல மேகம் கூடி வந்துருச்சு, திரண்டு வந்துருச்சு. ஆனா மழை கொடுக்கல, போயிடுச்சு. அந்த மாதிரி சில நாட்களே ஆகும். நம்ம ஆசையா பார்ப்போம் மழை பெய்யுமோன்ட்டு வெயில் காலத்துல எல்லாம். அப்போ வந்து அவர் சொல்ற, அப்படியெல்லாம் வீணாகாது. ஏன்னா நம்ம யோகம் செஞ்சதெல்லாம் அடுத்த பிறவிக்கு அது நீடிக்கும். இன்னும் கூட நல்லா நீங்க செய்வீங்க என்னதான் அவர் சொல்றாரு. இவ்வளவு கேரண்டி கொடுக்குறாரு பாருங்க. எவ்வளவு கருணை பகவானுக்கு. தபஸ்வி பியோதிகோ யோகி ஞானிபியோபி மத்வதிக கர்மிபிய சாதிக்கோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன. நீ யோகி ஆகணும்னு சொல்றாரு. தபஸ்வியை விட
இந்த மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்றது, சின்ன சின்ன தியாக எண்ணங்கள் வரணும்ங்கிறதுக்காக சொல்றாரு. ஓகே. அப்புறம் என்ன, ஞானியை விட கூட நீ சிறந்தவன் ஆயிடுவ என்ன சொல்றாரு. கர்ம யோகியை விட நீ வந்து ஏன்னா நம்ம நல்ல காரியம் செய்ய, நம்ம ஒழுங்கான கடமைகள் செய்ய முற்பட்டோம்னா இதெல்லாம் நடக்கும். பிறகு ஆத்ம நிலையில் போட்ட ஆத்ம சம்யம யோகன்னு சொல்லுவோம். 6வது அத்தியாயம் தியான யோகம் சொல்லுவோம். ஆத்ம சம்யம யோகம். அதுல வந்து நிறைய நம்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கண், காது, மூக்கு, பிறகு நாக்கு, தோல். இதுதான் ஞானேந்திரியங்கள் 5. கர்மேந்திரியங்கள் வந்து இந்த கால், கை சேர்ந்து ஒண்ணு. லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். பிறகு என்ன, நாக்கு மறுபடியும் வருது. நாக்கு பேசுறதுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ கர்மேந்திரியம். ருசி பார்க்கும்போது அது ஞானேந்திரியம். அப்புறம் மூக்கால நம்ம முகர்றோம் இல்லையா? அப்ப ஞானேந்திரியம். இந்த வாசனை வருது. ஏனோ எங்க பக்கத்து வீட்ல வடை சுடுறாங்க. அப்போ என்ன தோணும்? அப்போ நம்ம மூக்கு உடனே சொல்லிருது. இந்த மாரி ஒண்ணு நடக்கிறதுன்ட்டு. இல்லையா? அப்புறம் வந்து அதே மூக்கு தான் சுவாசிக்குது. சுவாசிக்கும் போது அப்ப 2 காரியம் செய்யுது. மூக்கும், நாக்கும். அப்புறம் தான் என்ன ஜெனிட்டல் ஆர்கன் இருக்கு. பிறகு எஸ்கிரிஷன் ஆர்கன் இதெல்லாம் டெய்லி தேவைப்படுறதா இருக்கலாம். இல்லையா? அப்பப்போ தேவைப்படுறதா இருக்கலாம். எதுவும் அது வந்து கர்மங்கள், நல்ல கர்மங்கள் செய்யறது. அதனால என்ன இவைகளையும் நம்ம ஒழுங்காக தான் பயன்படுத்தணும். அனாவசியமாக யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா அந்த இந்திரியங்கள் என்ன செய்யும் பாவம்? கண்ணு வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணாதான் டிவி பார்க்காம இருக்கும். பிள்ளைங்களுக்கு அப்படிதான் நம்ம ட்ரெயின் பண்றோம். 1/2 மணி நேரம் நீ பார்க்கணும். அது மனசுல பதியிறது. கண்ணுக்கு பதிகிறது இல்ல. மனசுக்கு பதிய வச்சுடுறோம். அப்போ 1/2 மணி நேரம் பார்த்துட்டு அது சரி நான் பார்த்து முடிச்சுட்டேன்னு சொல்லி அவர் படிக்க போயிடுறாரு. சின்ன பிள்ளைங்க எல்லாம். அப்போ எது முக்கியம்? மனதை கண்ட்ரோல் பண்ணு. அப்பதான் நீ யோகி ஆக முடியும். அப்போ புரிந்து கொள்ளுதல் கரெக்டா இருக்கணும். இதை தொடர்ந்து 7வது அத்தியாயத்துக்கு இப்ப பக்தி யோகத்துக்கு போறாரு. இப்போ இதுவரைக்கும் சொன்னது நான் யாரு என்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன கர்மங்கள் செய்யணும், எது செய்யக்கூடாது, எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் வந்து தியான யோகத்துல தியானம் செய்யும் போது அவரே 8வது அத்தியாயத்துல என்ன சொல்ற, ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எக் பிரயாதி தியஜந்தேகம் ச யாதி பரமாம் கதிம்னு சொல்றாரு. ஓம் என்றதை உச்சரிங்க. அப்போ எனக்கு அதுல என்ன கஷ்டம் இருக்கு நமக்கு? நல்லா மூச்சு வாங்கும் போது அமைதி ஓம் சொல்லுவோம். பிறகு கொஞ்சம் கும்பகன்னா கொஞ்சம் நிறுத்திக்கணும். ரீட்டெயின் பண்றோம். அந்த காத்து கொஞ்ச நேரம் ரீட்டெயின் பண்ணிட்டு, பிறகு பின்னையும் என்ன நல்லா வயிறு உள்ள போற மாரி மூச்ச நல்லா நீட்டமா விடுறோம். வெளிய விடுகிறோம். அப்போ சத்தமா ஓம். இந்த ஓம்ல வந்து அகார, உகார, மகார என்ற 3 எழுத்துக்கள் இருக்கு. அகாரம் வந்து விழிப்பு நிலை. உகாரங்கிறது சொப்ன நிலை. சொப்னம்னா கனவு நிலை. அப்புறம் வந்து என்ன நிலை? ஆழ்ந்த தூக்கம், சுஷுப்தி. சுஷுப்தின்னு சொல்லுவாங்க. ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. ஆழ்ந்த தூக்கம் முடிஞ்சிடுச்சு. அப்ப கனவு எப்போ வருதுன்னா, தூங்கின உடனே கொஞ்ச நேரத்துல வரும். பிறகு நல்ல ஆழ்ந்த தூக்கம் முடியும் போது கொஞ்சம் வரும். சில நொடிகள் தான். அது எல்லாம் நிமிஷ கணக்கு கூட பார்க்கணும். நிஷ்டமான கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அப்படி தோணும். அது அந்த ஒரு தோற்றம் தான். அது மாயை மாதிரி தான். ஆனா இந்த 3 நிலை முடிஞ்ச பிறகு 4ஆம் நிலை இருக்கு. அதான் துரியாங்கிறது. துரியாங்கிறது 4ஆம் நிலை. அது வந்து ஆத்ம நிலைக்கு போயிடும். மைண்ட்லெஸ்னஸ். மனதே அப்போ ஒண்ணும் செய்யாது. மனது என்ன? நினைப்புகள் தான் மனது. தாட்ஸ். நல்ல நிறைய திங்க் பண்றோம். நிறைய கற்பனை எல்லாம் பண்றோம். அதெல்லாம் காம் டவுன் ஆயிடும். அதுதான் என்ன துரியா நிலை. துரியா என்பது 4ஆம் நிலை. அதுக்கு ஒண்ணு பேர் கொடுக்கல. நம்ம ஆத்ம நிலைன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஆத்ம நிலைக்கு போறது ஒரு சின்ன நொடியா இருந்தாலும் பரவாயில்ல. அதை அனுபவிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அது நிறுத்தவே மாட்டோம். அடிக்கடி அதை செய்யணும். ஓம் 108 தடவை சொல்லலாம். டெய்லியே சொல்லலாம். எப்போ வேணாலும் சொல்லலாம். அமைதி ஆறதுக்கு தான். அதனால ஆத்ம சம்யம யோக என்ற 6ஆம் அத்தியாயம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம பக்தி யோகம் வருவோம்.